நீங்க இங்க இருந்து போயிடுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா நான் போக மாட்டேன்டா. நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். கடைசி வரைக்கும் என்னை விட்டு பிரிய மாட்டேன், எப்பவும் என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. டேய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சொல்லுங்கக்கா, ஏன் ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பா போக மாட்டேன்டா. எதுக்கு உனக்கு திடீர்னு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீங்க எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேப்பீங்களா? சரி சொல்லு, நான் கேக்குறேன். அப்படின்னா சரி, நான் சொல்றேன். நீங்க எங்க முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அவருக்கு ஒய்ஃப் ஆயிடுவீங்க. நீங்க அவருக்கு ஒய்ஃப் ஆயிட்டீங்கன்னா நீங்களே எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டை விட்டு போகவே முடியாதுல்ல. எப்படி ஐடியா? நல்லா இருக்குல்ல? டேய், வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இதுல என்னக்கா தப்பு இருக்கு? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதே மாதிரி முத்து மாமாவுக்கும் கல்யாணம் ஆகல, அப்புறம் என்னக்கா? பத்தாததுக்கு முத்து மாமா உங்களை காதலிக்க வர செய்யுது. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்.